ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஜிஎஸ்டி எடுத்துருக்கவங்க ரெண்டல் பேமெண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த ரெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, யாரெல்லாம் வந்து வாடகைக்கு இடம் எடுத்து, அதாவது வாடகை பிளேஸில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் அவங்க கட்டுற வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி பே பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அந்த பேமெண்ட்டை கிளைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட்டை யாரெல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை, யாருக்கெல்லாம் விதிவிலக்கு, யாரெல்லாம் கம்பல்சரி பே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். யாரெல்லாம் பே பண்ண வேண்டாம் அப்படின்னாக்க, ஒன்று வந்து காம்போஸ்டன் டீலர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிஎம் யூஸ் பண்ணி கிளைம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்ட் டேக்ஸ் வந்து 18% பே பண்ண சொல்கிறாங்க. அந்த பேமெண்ட்டை மற்றவங்க வந்து கிளைம் எடுக்கலாம். ஆனால் காம்போஸ்டன் டீலர் கிளைம் எடுக்க முடியாது. அதனால் இவங்க வந்து அந்த 18% டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது ரெண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அதோடு இல்லாமல் இவங்க வந்து காமனாக வந்து 1% வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க கவர்மெண்ட்டுக்கு. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த 55வது கவுன்சிலில் இவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதனால் காம்போஸ்டன் டீலர் பே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது, சொந்த இடத்துல யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் வந்து இந்த ரெண்டல் பேமெண்ட்டுக்கான 18% ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஓன் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம ஜிஎஸ்டி எடுக்கும்போது இபி ரிசிப்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம். அப்போ வந்து ஓன் பில்டிங்கில் தான் இருக்காங்களாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம டீட்டெயிலாக வந்து டீப்பாக உள்ளே போய் பார்க்க வேண்டியதில்லை. ஜென்ரலாக வந்து இப்போ வந்து சொந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த ரெண்ட் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. 2 பேருக்கு தான், அதாவது காம்போஸ்டன் டீலர், அடுத்தது சொந்த இடத்துல வணிகம் செய்பவர்கள். அப்போ யாரெல்லாம் வந்து பே பண்ணணும், ரெண்ட் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா, அந்த காம்போஸ்டன் டீலர், அதுக்கப்புறம் வந்து சொந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களை இல்லாமல் மற்ற அனைவரும், ஜிஎஸ்டி எடுத்த மற்ற அனைவரும் ஜிஎஸ்டி, அதாவது ரெண்டல் பேமெண்ட்டுக்கான 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ சில பேருக்கு வந்து டவுட் வரும், நான் வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு பிளேஸ் எடுத்து நான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணல, நான் வந்து வீட்டில் இருந்தே பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில், அதாவது வாடகை வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸும் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாடகை வீட்டுக்கு எவ்வளோ வந்து ரெண்ட் பே பண்ணுறாங்களோ அந்த பேமெண்ட்டுக்கு 18% டேக்ஸ் வந்து பே பண்ணணும். நம்ம இது பே பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் கிளைம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்து நமக்கு எதுவும் லாஸ் இருக்காது. நம்ம கட்டிட்டு ரிவர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஆர்சிஎம் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 பேரை தவிர்த்து, அதாவது காம்போஸ்டன் டீலர் அண்டு ஓன் பிளேஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களை தவிர்த்து மற்ற அனைவரும், ஜிஎஸ்டி எடுத்த அனைவரும் வந்து ரெண்ட் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இதுதான் வந்து வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.